இசை நில்லு. இசை 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 என்ன இசை? அம்மா என்னமாச்சு இவளுக்கு? என்னாச்சுமா? இசை பாருமா. என்னாச்சுடி? இசை அழுதுட்டு இருக்க. என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன இசை என்னாச்சுமா? ஜால அடிக்குதா? என்ன சொல்லுமா? என்னாச்சு? ஐயய்யய்ய, என்ன இது ஒரே சத்தமா இருக்கு? இது என்ன வீடா இல்ல வேற ஏதாச்சுமா? நிம்மதியா தூங்க முடியுதா? இங்க பாரு, அக்காவை பாரு. என்ன ஆச்சு? மா அங்க பாரு, எந்திரிச்சிட்டாங்க தெரியலமா? இசை 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 எதுக்குமா அழற? தம்பி எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். இவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. சரி அம்மா உள்ள வந்துட போறாங்க. சீக்கிரம் வா. இசை அழக்கூடாது. தமிழோட சின்ன தங்கச்சி தானே அது. அவ ஏன் அப்படி கத்துறா? அவ என்ன பைத்தியமா? மாமா என்ன பேசுறீங்க? அவ குழந்தை, சில சமயம் இப்படிதான் இருப்பா. அதுக்காக என்ன வார்த்தை சொல்லி திட்டுறீங்க? இல்ல மாப்ள, வீட்ல யாரும் சரியா தூங்க முடியல, அதனாலதான். அதுக்காக உங்க குழந்தை சத்தம் போட்டா இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? மாப்ள, இப்ப எதுக்கு யாரோ ஒருத்தருக்காக மாமான்னு கூட பார்க்காம என்கிட்ட இவ்வளவு கோவப்படுற? மாமா அவங்க யாரோ இல்ல, அவங்களும் இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்க தான். இனிமே யாராவது இசையை பத்தி தப்பா சொன்னீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் சிபி விடுறா. மாமா ஏதோ தூங்க முடியலங்கிற டென்ஷன்ல சொல்லிட்டாரு. இப்ப நீ எப்படி எந்திரிச்சு வந்த? அந்த சத்தம் கேட்டுதானே வந்த? அந்த பிள்ளை கத்தும்போது எல்லாருக்குமே தானடா தொந்தரவா இருக்கு. ஒண்ணும் இல்ல, அழாம இசை. இசை ஏன் அழுகுற? என்னடி ஆச்சு? பொறுத்துக்கணுமா? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களால ஒரு சங்கடம் வந்தா நாம தான் பொறுத்துக்கணும். என்னாச்சு பாரு. பாவம் அத்தையே தூங்க முடியாம கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. பாருங்க அத்தை எப்படி சத்தம் போடுறான்னு. இப்ப யாராலையும் தூங்கவே முடியல. இசை 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 அழுவாத. ஒண்ணும் இல்லம்மா. என்னடி? எதுக்குமா அழற? என்ன செய்யுது? வலிக்குதா? வா வா உள்ள போலாம். வா வா உள்ள வா. வா. அழுகாத வா. செல்லம் வந்துரு வந்துரு. சீக்கிரம் போ. வாமா.